வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான காரசாரமான கேரட் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுபட்ட உடனே நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீள்வாக்கில் அரிஞ்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வர ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். அஞ்சு கேரட்டை நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதை எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துக்கலாம். கிளறினதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த கேரட்டில் நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. கேரட்லேயே ஈரப்பதம் இருக்கிறதுனால அதுலேயே நல்லாவே வெந்துடும். கேரட்டில் இருக்க தண்ணியெலாம் பாருங்கள், பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் இருக்க தண்ணியெலாம் சுண்டுற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கேரட்டில் இருக்க தண்ணிலாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொரியல் செய்யும் பொழுது நம்ம வெங்காயம் சேர்க்குறதுக்கு முன்னாடி அல்லது சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்ப்போம். ஆனால் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல், கேரட் வறுவலுக்கெலாம் நடுவில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம கருவேப்பிலை சேர்க்கும் பொழுது இதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த வறுவலோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது. இப்போ பாருங்கள், கருவேப்பிலையோட நிறம் மாதிரி கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம 1 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த அப்படி நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடு இந்த வறுவல் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கேரட் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த கேரட் வறுவலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.